அன்பார்ந்த உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த இடம் பாருங்கள், ஒரு கல்யாணமும் கல்யாண மண்டபமும் கிடையாதுங்க. நம்ம மந்திராலயான்னு சொன்னாவே ராகவேந்திர சுவாமி ஜீவ சமாதி அடைந்த இடம் தான் நம்ம மந்திராலயான்னு சொல்கிறோம். அங்கே வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. அந்த தேவஸ்தானத்தில் அன்னதானம் பண்ணுறாங்க. 11லேருந்து 2 மணி வரையும் அன்னதானம். அந்த அன்னதானத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், ஒரு இனிப்பு, ஒரு பொரியலோடு கொடுக்குறாங்க. என்ன ஒரு விசேஷம்னா அது க்யூவில் நின்று தான் நம்ம வாங்கணும். வாங்கிட்டு கீழே உட்காந்து தாங்க சாப்பிட்ணும். அந்த நெறிமுறைகளை தான் இங்கே வகுத்துருக்காங்க. எல்லாருமே சமம், கடவுள் முன்னாடி எல்லாருமே சமம்னு சொல்கிறதுக்காக தான் கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. சமையல் சாப்பாடு செமையாக இருந்ததுங்க. நான் சாப்பிட்ருக்கேன். நைட்டும் டின்னர் கொடுக்குறாங்க. பட் அது நான் சாப்பிடல. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து ராகவேந்திர சாமி தினமும் உறங்குகின்ற இடமா. அதை கோலம் போட்டு பூ போட்டு தினமும் பராமரிச்சுட்டு வராங்க. செமையாக இருந்ததுங்க அந்த இடம். இது வந்து ரிவர் போகுது பாருங்க. இந்த பக்கத்தில் வந்து நம்ம ராகவேந்திர சுவாமி ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பு அவர் வந்து தியானம் செய்தார் இல்லைங்களா, அந்த இடத்த அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. நீங்கள் மந்திராலயம் போயிருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்த அனுபவம் தான் எனக்கு சொல்லுங்கள். நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பக்கத்தில் துங்கபத்ரா ஆறு ஓடுது. சமய தண்ணி ஆட்பறித்து ஓடுதுங்க. எழில் மிகுந்த காட்சி. குழுன்னு இருந்தது. நிறைய மரம், செடிகள், கொடிகள் இருக்குது. சிவன் கோவில் இருக்குது, ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, நம்ம ராமர் கோவில் இருக்குது, அம்மன் கோவில் இருக்குது. நான் மகிழ்ச்சி அடைந்த சந்தோஷமான. நீங்களும் அந்த சந்தோஷத்தை அடையணும்னா தயவுசெய்து முடிஞ்சால் மந்திராலயம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு போன அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.